ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 3rd யூனிட்டில் இருக்கக்கூடிய மணிமேகலை கவிதை பேழையோட மணிமேகலை பார்க்க போகிறோம். அற்புதமான பாடம், கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஏற்கனவே ஈஸியான பாடமாக இருந்தாலும் ஒரு டைம் இதனுடைய பொருள்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கனால கதை வடிவில் படிக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். மணிமேகலைங்கிற பேரை கேட்கும் போதே உங்களுக்கு சிலப்பதிகாரமும் ஞாபகம் வரும். ஏன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. ஏன் இரட்டை காப்பியம்? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஏன் இரட்டை காப்பியம்னு சொல்கிறோம்னா, சிலப்பதிகாரத்துடைய கதை தொடர் தான் மணிமேகலைன்னு சொல்லலாம். மணிமேகலை ஒரு புரட்சி காப்பியம். ஏன்னா பேரே ஒரு பெண்ணுடைய பேர் வைக்கக்கூடிய ஒரு காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது காவியம், தமிழினுடைய 2வது காவியம் மணிமேகலை, முதல் காவியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதினவர் யாருன்னா இளங்கோவடிகள் இல்லையா? இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தில் சேர்ந்தவங்க. இவங்களும் இளங்கோவடிகளும் ஒரே காலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மரபு இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம கதைக்கு போகலாம். அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊர் இருக்குது, அதாவது ஒரு சோழ நாட்டு ஊர். ஒரு சோழ ஊரில் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சோழ நாட்டுடைய புகார் நகரம் தான் என்னது, சோழர்களுடைய தலைநகரம் இல்லையா? இந்திர விழா எப்படி நடக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. பொதுவாக இந்திர விழா தலைநகரங்களில் தான் நடக்கும், அது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இந்த புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய இந்திர விழா எப்படி நடக்கு, அதை யார் சொல்கிறா அப்படின்னா, மணிமேகலையோட சீத்தனை சாத்தனார் முதல் காதையில் சொல்கிறார். விழாவுரை காதை அப்படிங்கிறது முதல் காதையில் இது வரும். சரிங்களா? என்னென்ன செய்திகள்னால் இருக்குது அப்படின்னா, விழா 5 பேரை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு விழாவுக்கு 5 சீஃப் கெஸ்ட் வராங்க. சரிங்களா? என்னென்னலாம் மக்கள் என்னென்னலாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதல்ல அவங்க செய்ய சொல்கிறது அலங்காரம். முதல்ல என்ன செய்ய சொல்கிறாங்க? அலங்காரம் செய்ய சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 2வது பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டிமன்றம் போட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? பட்டிமன்றம் போட சொல்கிறாங்க. 3வதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சண்டை போடக்கூடாது, போர் செய்யாமல் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. இந்த 4 கருத்து. ஃபஸ்ட்டு 5 பேரை இன்வைட் பண்ணுறாங்க. மக்கள் அலங்காரம் செய்யணும், பட்டிமன்றம் போடணும், இன்னொன்று என்ன அப்படின்னா சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, அந்த 5 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 5 பேரில் ஃபஸ்ட்டு யார் வரா அப்படின்னா, தத்துவவாதி வரார். ஃபஸ்ட்டு யார் வரா? தத்துவம் சொல்லுவாங்க இல்லையா? சமூக தத்துவவாதி வரார். 2வது பார்த்தோன்னா ஜோதிடர், அதாவது காலக்கணிதர் வரார். யார் வரா? காலக்கணிதர் வராரு. 3வது யார் வரா அப்படின்னு சொன்னால் கடவுள் வரார். யார்? கடவுள், மக்கள் ரூபத்தில் கடவுள் வரார். 4வது யார் வரா அப்படின்னு சொன்னால் நம்ம பாடை மக்கள், அதாவது அயல் நாட்டவர்கள் வராங்க. பல மொழி பேசக்கூடிய அயல் நாட்டவர்கள். 5வது பார்த்தோம்னா எண்பேராயம் குழு, ஐம்பெரும் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய அரசனின் அமைச்சர்கள்னால் வராங்க. எண்பேராயம் குழு, இன்னொன்று என்ன அப்படின்னா ஐம்பெரும் குழு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள். இந்த 5 பேரை இன்வைட் பண்ணுறாங்க. பார்க்கலாமா? சரி, இப்போ இது ஃபஸ்ட்டு அதுதான் சொல்லியிருக்காங்க. மெய்தீரும் வழக்கு நன்பொருள் வீடு, நல்ல பொருட்களை சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய யார் வராங்க அப்படின்னா சமயக்கணக்கர்னா தத்துவவாதின்னு அர்த்தம். 2வது யார் வரா? தந்துரை போகிய அமையக்கணக்கர்னா யார் அப்படின்னா காலக்கணிதர்னு சொல்லுவாங்க. சரியா? காலக்கணிதரை தான் அமையக்கணக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கடவுளாளரும். அடுத்து யார் வராங்க? நமக்கு கடவுள் வராங்க. அடுத்து கடவுள். அது யார்? மக்களை மாதிரி இருக்கக்கூடிய கடவுள் என்ன செய்கிறாங்க? வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாடை மாக்கள்னால் யார்? அயல் நாட்டவங்க வராங்க. அடுத்து ஐம்பெரும் குழுவும் எண்பேராயமும் என்ன செய்கிறாங்க? வராங்க. குழி அப்படின்னா ஒன்று கூடின்னு அர்த்தம். குழினா என்னது? ஒன்று கூடி என்ன செஞ்சாங்க? வராங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தோரண வீதியும் தோமரு கொட்டியும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? வராங்க. நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, வீதிகளிலையும் மன்றங்களிலும் என்ன செய்யுங்க? அலங்கரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய செடிகள் வைத்து அலங்கரிங்க அப்படின்னு சொல்லி நிறைய என்ன செய்கிறாங்க? அலங்கரிக்க சொல்கிறாங்க. என்னென்னலாம் அதை நம்ம இதில் பார்க்கலாமா? கதை வடிவில் பார்க்கலாம், செய்யுள் வடிவில். தோரண வீதியும், தோரணம் தொங்க விட்டுருக்கக்கூடிய வீதிகளிலையும் தோமரு கொட்டியும். தோம் அப்படின்னா குற்றம்னு அர்த்தம். அருனா இல்லாதன்னு அர்த்தம். கோட்டியும் அப்படின்னா மன்றம் அப்படின்னு அர்த்தம். கோட்டியம்னா என்னது? மன்றம். அப்போ குற்றமில்லாத மன்றங்கள்லையும் தோரண வீதியிலையும் நம்ம என்ன செய்யணுமா? பூரண கும்பம், பொலம்பாலிகை, பாவை விளக்கு, பலவுடன் பரம்புமி அப்படின்னா பூரண கும்பம், பொலம்பாலிகை. பொலம்பு அப்படின்னா பொண்ணுன்னு அர்த்தம். பொலம்புனா என்னது? பொலம் அப்படின்னா பொன். பொன்னாலான பாலிகைகளையும் பாவை விளக்குகளையும் வச்சு என்ன செய்யுங்க? அலங்கரிங்க. அதோட பலவுடன் அப்படின்னா மங்களகரமான இதை வச்சு என்ன செய்யுங்க? இதை அலங்கரிங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காய் குலை கமுகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கமுகு அப்படின்னா பாக்குன்னு அர்த்தம். கமுகுனா என்ன? பாக்கு. கமுகு அப்படின்னா பாக்கு. வாழை இலை, வஞ்சி பூங்கொடி பள்ளியும். வஞ்சி கொடியை வச்சும்
கரும்பு வச்சு என்ன செய்யுங்க நீங்கள் நடுங்க. எங்கே நட சொல்கிறாங்க அப்படின்னா, பத் எல்லா பக்கமும் உங்களுடைய வீடுகளில் கமுகு, பாக்கு மரம், பாக்கு மர இலை, வாழை இலை, வஞ்சிக்கொடி, கரும்பு வச்சு என்ன செய்யுங்க நீங்கள் அந்த இலைகள்லாம் வச்சு உங்கள் வீடுகளை நீங்கள் அலங்கரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து. வேதிகைனா திண்ணை. நம்ம திண்ணையில் இருக்கக்கூடிய தங்காத்தான தூண்களுக்கு முத்தாலான மாலை, தாமம் என்றால் மாலை அப்படின்னு பொருள். முத்தாலான தாமத்தை வச்சு என்ன செய்யுங்க நீங்கள் நாற்று மீன் அப்படின்னா அலங்கரிங்க, அதில் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விளவுமலி மூதூர் வீதியும் பழமையான ஊர்களிலையும் மன்றங்களிலும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா பழைய மணலை மாற்றி புது மணலை என்ன செய்யுங்க பரப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பழமணல் மாற்று மீன் புது மணல் பரப்பு மீன் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். சரியா? கதலிகை கொடியும் அப்படின்னா நிறைய கொடிகள் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன கொடியாக சேர்ந்த பெரிய கொடியும். காலூன்று அப்படின்னா கொம்புகள் வச்சு இருக்கக்கூடிய கொடி, அதுதான் காலூன்று கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி வச்சு என்ன செய்யுங்க நீங்கள் அலங்கரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன செய்யுங்க மதலை மாடமும். மாடம் அப்படின்னா நிறையா வந்து அடுக்குமாடி வீடுகளை தான் மாடம்னு சொல்லுவாங்க. மாடி வீடுகளை தான் மாடங்கள்னு சொல்லுவாங்க. வாயிலையும் வாசல்லையும் சேர்த்து என்ன செய்யுங்க அலங்கரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இப்போ என்னென்னலாம் அலங்கரிக்க சொன்னாங்க இல்லையா, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய நல்ல கருத்துக்களை வந்து பட்டிமன்றம் போட்டு மக்களிடையே பரப்புங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். தன்மணர் பந்தரும், அதாவது நல்ல குளிர்ச்சியான பந்தல் இருக்கக்கூடிய இடத்துலையும் தாழ்த்தரு பொதியிலும், தாழ்த்தரு பொதியில் நிழல் தரக்கூடிய மரத்தினுடைய அடியிலும் நீங்கள் என்ன செய்யுங்க புண்ணிய நல்லுரை அப்படின்னா புண்ணிய நல்ல விதமான நல்ல கருத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். அறிவீர் பொருந்துமீன், அது என்ன செய்யுங்க எல்லாருக்கும் எடுத்துரைங்க. அது எப்படின்னா ஒட்டிய சமயத்து உங்களுடைய சமயங்களை பொறுத்து உருபொருள்வாதிகள் அப்படின்னா நிறைய நல்ல கருத்துக்களை என்ன செய்யுங்க உங்களுக்குள்ளேயே வாதிகளை வைத்து பட்டி மண்டபத்து பாங்கறுத்து ஏறுமே. பட்டிமன்றம் போட்டு எது நல்லதோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது அதான் பட்டிமன்றம் போடுங்கிறத தான் இந்த 4 வரியிலையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது பட்டிமன்றம் எங்கெல்லாம் போடணும் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல குளிர்ந்த மணல் இருக்கக்கூடிய மன்றங்கள்லையும், வேற எங்கே அப்படின்னா தூ நிழல் தரக்கூடிய மரத்தின் நிழலில் வந்து உட்காந்து என்ன செய்யுங்க பட்டிமன்றம் போடுங்க அப்படிங்கிறத அந்த 4 வரியிலையும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பற்றா மாக்கள். பற்றா மாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாத அகலுமே. செற்றம் அப்படின்னா சினம்னு அர்த்தம். அதாவது உங்களுக்கு பற்றா மாக்கள் அப்படின்னா யாரை குறிக்கும் அப்படின்னா நமக்கு விருப்பமே இல்லாத நம்முடைய பகைவர்களாக இருந்தாலும் செற்றம் அப்படின்னா சினம், கலாம் அப்படின்னா போர். சினமும் போரும் செய்யாது என்ன செய்யுங்க விலகிக்கோங்க. வெண்மணல் குன்றமும் பெரிபூஞ்சோலையும் தன்மணல் துரத்தியும் தாழ்வுன் துறைகளிலும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளோல் நாளிலும் நன்கருதீர் என்ன அப்படின்னா வெண்மணல் குன்றமும் விரிபூஞ்சோலையும். இந்த குன்றம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குளிர்ந்த நீர் உள்ள மன்றங்கள் அந்த இடத்துல. விரிபூஞ்சோலையும்னா நிறைய பூக்கள் நிறைந்த சோலைகளையும், தன்மணல் துரத்தியும்னா இது வெண்மணல் குன்றம்னா ஆற்றுப்படுகைகள்ப்பா. ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய அந்த வெண்மணல் குன்றங்கள், ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்லையும், விரிபூஞ்சோலைனா பூக்கள் நிறைந்த சோலைகளிலும், தன்மணல் துரத்தியும்னா நல்ல குளிர்ந்த நீர் உள்ள குளிர்ந்த மணல் இருக்கக்கூடிய இடத்துலையும், தாழ்பூந்துறைகளிலும் என்ன செய்கிறாங்க தேவரும் மக்களும் எப்படி மக்கள்னே தெரியாத மாதிரி ஒன்றோட ஒன்று கலந்து வானுலகத்திலிருந்து வந்திருப்பாங்க. நீங்கள் சண்டை போட்டு எத்தனை நாள் வராங்க அப்படின்னா 28 நாட்கள் வந்திருக்காங்க. நீங்கள் இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? நன்கறிந்தீர் என அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒளிர்வாள் மறவரும் அப்படின்னா காலாட்படை, மக்கள் இருக்கக்கூடிய படை. தேரும்னா தேர்ப்படை. மாவும் களிரும் சூழ்தர கண்முரசு எம்பி. மாவும் அப்படின்னா குதிரைப்படையை சேரும். களிரும்னா எனது யானைப்படையை சேரும். சூழ்தர கண்முரசு, அதை எல்லாரும் சுற்றி வர கண்முரசு இயம்பினா முரசு கொட்டி என்ன சொல்கிறாரு, பசி இல்லாமல் பசியும் பிணியும் பகையும் இந்த 3 விஷயமும் நீங்கி, பசி பிணி பகை நீங்கி, வசி என்றால் மழைன்னு அர்த்தம். வசினா என்ன, மழையும் வளனும் சுரக்க மழையும் வளமும் வாழ்ந்து வாழ்த்தி என்ன செய்கிறாராம் அந்த வினாவில் அரைந்தனன் அப்படின்னா முரசு அரைபவனை தான் அரைந்தனன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரணகர் மருங்கன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அவ்வளோதான் கதை சொல்லியாச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதி. பாடை மக்கள்னா பழமொழி பேசும் மக்கள். குழி அப்படின்னா ஒன்று கூடியவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்க இல்லையா, அந்த இதான் குழி அப்படின்னு சொல்லுவாங்க. தோம் அப்படின்னா என்னது குற்றம் அப்படின்னு பார்த்தோமா, கோட்டினா மன்றம். கோட்டியர் தோமரு கோட்டின்னு பார்த்தோமா, குற்றம் இல்லாத மன்றங்கள்னு பார்த்தோமா. புலம் அப்படின்னா பொன், புலம்பாலான பாலிகைகளை வச்சு அலங்கரிக்க சொன்னாங்களா.
வேதிகைனா திண்ணை. வேதிகையில் இருக்கக்கூடிய தங்கத்தால தூண்களுக்கு முத்தாலான தாமம்னா மாலை போட சொன்னாங்க. தூணம்னா தூணு. தாமம்னா மாலை போட சொன்னாங்க. கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள தான் கதலிகை கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ஊன்றுனா கொம்புகளால கட்டும் கொடி 2ஆச்சா. விலோதம் அப்படின்னா துணியால் ஆன கொடியாச்சா. வசி என்றால் மலை. வசி மலையும் வளமும் பகையும் மலையும் வளமும் பெற்ற வாழ்கன்னு சொன்னாங்க இல்லையா. செற்றம்னா என்னது? சினம். சினம் இல்லாம பகை இல்லாம. துலாம். கலாம்னா போர்ன்னு சொன்னோம்ல. துலாம்னா அது வேற. அது வந்து தெராசு வந்துரும். துலாம் இல்ல. கலாம்னா தான் போர். சரிங்களா? துரத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்தோம். துரத்தி. எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் இல்லையா. வெண்மணல் குன்றுகளிலும் விரிவுஞ்சோலைகளிலும் தன்மலர் துரத்தியிலும் தான் ஆற்றுப்படுக்கை. வெண்மணல் குன்றுனா மன்றங்கள் தான் அர்த்தம். மணல் குன்றம். நல்ல குளிர்ந்த மணல் இருக்கக்கூடிய குன்றம். மணல் குன்றம். மலை போல குமிஞ்சு இருக்கக்கூடிய அந்த குன்றங்கள்னு சொல்லுவாங்க. அதை படிச்சிங்கன்னா புரியும். அடுத்து துரத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இதெல்லாமே அந்த கதை தான் வரும். அடுத்து பட்டிமன்றம் ஏறுமீன் அப்படின்னு சொல்லுவாங்களே எல்லாமே பார்த்தாச்சு. எண்பேராயங்குழு ஐம்பெருங்குழு பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்புனா பார்த்துக்கோங்க. சரி சொல்லிடுவோம். இலக்கண குறிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா தோரண வீதியும் தோமரு கோட்டியும் ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு. அப்போ இது வந்து எண்ணுமை தான் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி காய்குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்துத்தாமம். காய்குலை கமுகு அப்படின்னா காய்குலையை உடைய கமுகு. நல்லா நல்லா முற்றிய கழுகு அப்படின்னு சொல்லுவாங்க. கமுகு. பூக்கொடி வள்ளினா வஞ்சிக்கொடியை உடைய வள்ளி. முத்துத்தாமம்னா முத்தாலான தாமம். அதனால முத்தை உடைய தாமம், பூக்கொடியை உடைய வள்ளி, காய்க்குலையை உடைய கமுகு. அதனால இது 2ஆம் வேற்றுமை தொகை. உருவும் உடன்தொக்க தொகை. உடையன்னு மறைஞ்சு வரும். மாற்றுமீன் பரப்புமீன் அது ஏவல் தான். உருபொருள் அப்படின்னாலே அது உரிச்சொல் தொடர். தாழ்பூந்துறைனா வினைத்தொகை. பாங்கறிந்து பாங்கை அறிந்து. அப்போ 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து நன்பொருள் தன்மணல் நல்லுரை பண்புத்தொகை. சரியா? அதே மாதிரி இதில் வந்து இரட்டை காப்பியங்கள். இது ஒரு புரட்சி காப்பியம். அது பார்த்தோம். அதுக்கப்புறம் விழாவுக் காதைங்கிறது முதல் காதை. அது நம்ம பார்த்தோம். மொத்தம் 30 காதை இருக்குது. இது பார்க்கலன்னா மொத்தம் 30 காதை. அதில் முதல் காதை விழாவுரை காதை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் பேர் சீத்தலை சாத்தனார். இவர் வந்து சீத்தலை அப்படிங்கிறது திருச்சியில் இருக்கக்கூடிய ஊர். கூல வாணிகன் அப்படின்னா தானியங்கள் விற்கக்கூடிய ஒரு வாணிகன். மதுரையில் தான் இருந்தார். மதுரையில் தான் வியாபாரம் பார்த்தார். அதனால் இவர் மதுரை கூலை வாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதுக்கடுத்து இவரும் இளங்கோவடிகளும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தவனால தண்டமிழ் ஆசான் அப்படின்னு இவரை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. சாத்தான் நன்னூல் புலவருங்கிற மாதிரி 3 பேர் வைக்கிறார். அடுத்து இங்கே ஒரு சின்ன பாடல் கொடுத்துருக்காங்க. அறம் எனப்படுவது யாதரின் கேட்பின் மறவாது இதுகேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுருள் அல்லது கண்டதில். உண்டியும் உடையும்னு வந்துட்டாலே மணிமேகலைன்னு வச்சுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து பசிப்பினி போக்குறதுக்காக உள்ள ஒரு புரட்சி காப்பியமே இது வந்து மணிமேகலை காப்பியம் தான். சரிங்களா? பசிப்பினிக்கே முக்கியத்துவம் கொடுத்தது மணிமேகலை. அவ்வளோதான். இந்த பாடம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, நன்றி மக்களே. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.